இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஆஹா கல்யாணம் சீரியலை பொறுத்த வரைக்கும் இப்போ வீட்டில் எல்லாரும் தசரதனும் இந்த பக்கம் கோட்டியும் சேர்ந்து என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, திருப்பி 300வது தடவையாக இனிமேல் மகா இங்கே வரக்கூடாது, நம்மளே எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இருக்கும் பொழுது இப்போ கரெக்டாக பார்த்தா ஆட்டோவில் இறங்குறாங்க மகா. உடனே எங்கே என்னாச்சு, ஒரு வீட்டோட துரத்தி விட்டாங்களாங்கிற மாதிரி போய் நிற்க, உடனே அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் எல்லாட்டி பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்தேங்கிறாங்க. அத்தை பெர்மிஷன் கொடுத்தாங்களா, அவங்கெல்லாம் கொடுத்தாங்களான்னு கேட்கும் பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சது தாத்தா பாட்டி தான் திருப்பி அனுமதி கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே போன வாரம் நடந்த அதே சீன் தான் திருப்பி ரிப்பீட் ஆகிருக்கு இங்கேயும் அப்படின்ட்டு. உடனே அதனால் தயவு செஞ்சு நீ வர வேணாம், இங்கே நீ கிளம்பிப்போ, நீ நம்ம வீட்டை பற்றி கவலைப்படாத, நீ உன் வாழ்க்கையை பற்றி பாரு, இதுக்கப்புறம் நீங்கள் வரக்கூடாது, அப்பா சொல்கிறதான் சரி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே நம்மளை பற்றி பேசுகிற, என்னை பற்றி பேசுகிற எல்லாம் ஓகே. கிருஷ்ணமூர்த்தி சார்னு ஒருத்தர் கான்ட்ராக்ட் எடுத்து அவரோட இது வரைக்கும் சம்பாதிச்ச சொத்தெல்லாம் உள்ளார போட்டு அதை வச்சு நமக்கு கொடுத்துருக்காரு, அவர் நடுத்தருக்கு வந்துட மாட்டாரான்னு மகா கரெக்டாக கேட்குறாங்க. உடனே பிரபாவும் ஆமாதானே அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்த உடனே சரி என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு யோசிக்கும் பொழுது நம்ம பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போய் சிலையெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த விஷயம்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வீட்டில் இப்போ அத்தை பேச மாட்டுறாங்க அப்படின்னு ராஜலட்சுமி கோபம். ஸோ பாட்டிக்கிட்ட போயிட்டு ஏன் பேச மாட்டீங்கன்னா, நீங்கள் வெளில அனுப்பும்போது பார்த்துட்டு தானே இருந்த அப்படின்னு அவங்க அமைதியாக இருக்காங்க. உடனே சித்ராவுக்கும் இவங்களுக்கு வேறு சண்டை வந்துடுது. சித்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாம் வீம்புக்கு பண்ணனால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு பேச ஆரம்பிக்க, உடனே இவங்க உன் பையனை பற்றி என் பையன் வாழ்க்கையில் மட்டும் தலையிட்டீங்க அப்படின்னு சித்ரா கேட்டவொடனே அவன் சும்மாவாக இருந்தால் அந்த பிள்ளையை கூட்டி போய் ப்ரெக்னென்ட் ஆக்கி விட்டான் அப்படின்னு அங்கே வேறு சண்டை மாறி நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு முடிவு பண்ணுறாங்க. என்னன்னா, அவளுக்காக என்ன வேணாங்கிறீங்கல்ல, நான் சொல்ல கேட்காம அவள் வீட்டுக்கு படி தாண்டி போனோம், அவளுக்காக என்கிட்ட பேசாமல் இருக்கீங்க எல்லாத்த, அதனால இப்போ நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், யாரும் இந்த வீட்டில் இருந்து மகா கிட்ட பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. காயத்ரி உனக்கு தான் முதல்ல அப்படின்னா காயத்ரியும் சித்ராவும் சரி பேசக்கூடாது அப்படின்னு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஸோ முடிவு வந்ததுக்கப்புறமா சரி தான் ஐஸ்வர்யா யார்கிட்டையும் பேசல போகல அப்படின்னு பின்னாடி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவில் மகாவை சுற்றி ஒரு 4-5 பசங்க 3 பசங்க ரவுடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தனியாக நின்றுட்டுருக்கியா, வா வண்டியில் ஏறி போகலாம் வா அப்படின்னு இருக்கும்போது இவங்க கையை முறிக்கிறாங்க. மகா இன்னைக்கு நான் அடிக்கிற அடியில் இவங்க 3 பேர் இதுக்கப்புறம் எந்த பொண்ணுகிட்டையும் போகக்கூடாது அப்படின்னு அவங்க ஒரு கோபமாக இருக்கும் பொழுது கரெக்டாக ஆப்போசிட்டில் சூர்யா கிராஸ் பண்ணி காரை நிப்பாட்டி இவங்க முறைச்சிட்டு இருக்காரு. உடனே சரி ஓகே நம்ம சண்டை போட வேணாம், அவரே என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம், அவருக்கு ஒரு உணர்வு வருதான்னு பார்ப்போம் நம்ம மேலே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இவங்க. உடனே அந்த சமயத்தில் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக காரை அப்படியே முன்னாடி தள்ளிட்டு அவர் போயிடுறாரு மெதுவாக. ஒன்று நாங்கள் தான் ஏரியாவில் எல்லாமே அப்படின்னு அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போதே காரை நிப்பாட்டிட்டு திருப்பி ஒரு முறைக்கிறாரு. அதோடு இன்றைக்கி எபிசோட் முடியுது. இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அனாமிகாவை தேடி பிரபாவும் விஜயும் கிளம்பி போகிறதும், அங்கே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அனாமிகாவோட நம்பரை கண்டுபிடிச்சி, அனாமிகா 4 எழுத்து அதான் கடைசி நம்பர் அப்படின்னு அவங்க கால் பண்ண உடனே அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லிடுறாங்க. உடனே இப்போ விஜய் வேற கிளம்பி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகும்பொழுது வண்டி ஏதோ பிரச்சனை பண்ணுதுன்ட்டு வண்டியை மெக்கானிக்கிட்ட விட சொல்லி இப்போ பிரபா கிட்ட கொடுத்துட்டு இவர் கிளம்பி போகிறாரு. இது ஒரு முக்கோண காதல் கதையாக போகுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கதையில் அடுத்து விஜயும் பிரபாவும் கல்யாணம் பண்ணுற மாதிரி ஒரு கதை ட்விஸ்ட்டுகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்க, அதை சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா